வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கலைந்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சப்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சப்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. செங்கடல் எதிர்த்தும் வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்தும் வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், கடுத்திடும் சத்துருக்கள் அறிந்து மாறுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அறிந்து மாறுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதித்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாம் மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சப்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சப்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருடத்தின் 6 மாதங்களை கடந்து வரும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே நம்ம கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும் ஆராதிக்கவும், இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இந்த வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா, இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நீர் கொடுக்குற உங்கள் வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாய் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறோம். உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றித்தாங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். மறுபடியும் வாசிக்கலாம். இதோ
நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாகிய கர்த்தரை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து தன்னுடைய ஜனத்தை அவர் விடுவிப்பது மட்டும் அல்லாமல் அவர்களை பாதுகாக்கவும் அவங்களை சௌகரியத்தோடு அழைத்து வரவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. எப்படி செங்கடலில் ஆண்டவர் பாதையை உண்டாக்கினார், வனாந்திரத்திலே வழியை அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ண அவர் வல்லமையுடையது. அன்னைக்கு செங்கடலில் வழியை உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கு வனாந்திரத்திலையும் வழியை உண்டு பண்ண, அவாந்திர வெளிகளிலும் ஆறுகளை உண்டு பண்ண அவர் சர்வ வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை திரும்பி வந்த பண்ண போது ஜனங்களை எப்படிப்பட்டவங்களா அப்போ இருந்தாங்கன்னா, வணங்கா கழுத்துள்ளவங்களா, விக்கிரக ஆராதனைக்காரனா, முரட்டாட்டம் உள்ளவர்களா, ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுகிறவர்களா என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுப்புடையவர்களாக இருந்தாங்க. ஆனால் பாபிலோனிலிருந்து அவங்க திரும்பி வந்தபோது பிரமாணங்களை கை கொண்டு இருதயத்தில் எழுதி கொண்டவர்களாக தேவனுடைய துதியை சொல்லி வருகிறவர்களாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா பாபிலோன்லேருந்து அவங்கள கடந்து வர பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலை எகிப்திலிருந்து ஆண்டவர் நடந்து வர பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடி என்ன காணப்பட்டுச்சு? செங்கடல் காணப்பட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துல கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். என்ன செய்தார்? எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். செங்கடலையே ஆண்டவர் ரெண்டாக பிளந்து அந்த செங்கடலிலும் ஆண்டவர் வழியை உண்டாக்கி அவங்க வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல அந்த செங்கடலை கடந்து வந்தாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். வனாந்திரத்தை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். செங்கடல் நமக்கு முன்னாடி நிற்குதா, பாதை இல்லையா, வழியில் நான் எப்படி போகிறதுன்னு தெரியலையா அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குள்ளும் என்ன பண்ணலாம்? காணப்படலாம். அப்படிப்பட்டதான நிலைமைகள், தடுமாடுகிற சூழ்நிலைகள், நீ அடுத்து என்ன செய்வது, வழியே இல்லை என்று சொல்கிற சூழ்நிலைகளை நம்ம திகைத்து நிற்கும்போது நம்முடைய ஆண்டவர் வழியே இல்லாத இடத்துல புது வழியை நமக்காக உண்டாக்குகிற தேவனாகிய கர்த்தராய் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் நான் என்ன பண்ணுவேன்? உண்டாக்கினால முடியும் என்று சொல்கிறார். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களின் பாதையை உண்டாக்குற தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதே போல தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்து கொண்டிருக்கிற வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாளையத்தில் வந்து கொண்டிருக்கும்போது பின்பு யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது அந்த 1லிருந்து அந்த 5 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் 6 வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளைகளின்படி சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்க தண்ணீர் நாங்கள் எங்கே போவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோசையோடு கூட அங்கே வாதாடுற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தரை அப்போ மோசே சொல்கிறார், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்குறீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்று சொல்லி மோசே வந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையிலே நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடம்? வனாந்திரமான ஒரு சூழ்நிலை தான். வனாந்திரத்தின் பாதையில் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அந்த மலையில் போய் நீ அந்த ஓரேப் மலையில் கிட்ட வா, நான் கண்மலையில் மேல் வந்து நிற்ப, எப்படி செங்கடலை
அந்த கோலை நீட்டி நீ நீட்டும் போது செங்கடல் பிளந்துச்சு. அதே போல் அந்த கோலை நீட்டி கண்மலையை பார்த்து நீ அடி, அங்கிருந்து தண்ணீர் புறப்படும்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே அதே காரியத்தை செய்யும்போது அந்த இடத்துலேருந்து கண்மலையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா தண்ணீரை புறப்பட பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அற்புத புதிய காரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணார்னா செய்தார். அதே சங்கீதம் 78:16 வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, சங்கீதம் 78:15-16 வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தாராம். ஆமேன். எப்படி? தண்ணீரை நதி போல, எங்கிருந்து? கண்மலையிலிருந்து, வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் புதிய காரியத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அன்னைக்கு ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை, அடுத்து நான் என்ன செய்வது, எப்படி என்ன பண்ணுவதுன்னு தெரில என்று சொல்லி நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா? அந்த சூழ்நிலையும் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி அந்த பாதையை ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா புதிதாய் மாற்ற வல்லவராக இருக்கார். புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கார். வனாந்தரத்தை போல ஒரு சூழ்நிலைகள், அவாந்தர வெளியில் காணப்படுவது போல ஒரு சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கைகள், துக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மளை அமிழ்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகளை புரட்டி போட ஆண்டவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, வேதத்தில் நம்ம உதாரணமாக பார்ப்போம்னா ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்திலேருந்து நம்ம வாசித்தோன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆபிரகாம் ஆகாரை புறப்பட்டு போக செய்யும்போது ஆகார் கடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்திருந்தாள். எங்கே அலைஞ்சிச்சிருந்தா? பெயர்செபாவின் வனாந்தரம். அது ஒரு வனாந்தரம். அவள் போன இடம் ஒரு வனாந்தரமான இடம். வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். துருத்தில் இருந்த தண்ணி செலவழிந்து ஆபிரகாம் கொடுத்துட்டு அந்த தண்ணீர் என்ன பண்ணுச்சு? இப்போது தீர்ந்து போச்சு. வழிந்த பின்பு, தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். என்ன செஞ்சார் ஆண்டவர்? அடுத்து தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டதான தேவன் பாருங்க, அருமையான தேவன். அந்த சூழ்நிலை வனாந்தரத்தில் கடந்து செல்லும்போது தண்ணீர் இல்லாத இடத்துல ஒரு துறவை ஆண்டவர் காண்பிச்சு அந்த துறவிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி அன்னைக்கு ஆகாருடைய குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். இல்லாதவைகளும் இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். இல்லாத காரியத்தையும் ஆண்டவர் உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையில் புதியவைகளை, புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்கிறோம், நான் சகலத்தையும் என்ன பண்ணுவேன்? புதிதாக்குவேன்னு சொல்லி. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் பலவைகளெல்லாம் ஆண்டவர் ஒழிய பண்ணி எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற அவர் சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும், நம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். இந்த 6 மாதங்கள் நம்ம கடந்து வந்தோம். இந்த 7வது மாதத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குற அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம். வனாந்தரத்தை போல, வறண்ட நிலத்தை போல, பாதையே இல்லை, அடைப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலைமைகளில் நம்ம காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த இடத்துலையும் வழியை உண்டாக்க அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறாரு, சமுத்திரத்தில் கூட வழியை அவரால் உண்டாக்க முடியும். வலிய தண்ணீர்கள்லையும் என்ன பண்ணுவார்னா பாதையை உண்டாக்குறது தான் நம்முடைய தேவன். எதையும் எப்படியும் மாற்ற அவரால் முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமுடைய தேவன். அவர் சர்வ சிருஷ்டிகராகிய
தேவனாகிய தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தரை நம்மளை ஆராதிக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 7வது மாதத்தில் புதிய காரியத்தை செய்து வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளையும் ஆறுகளையும் உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து செழிப்பாய் மாற்றத்தக்கதாய் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை மாற்றி இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றி இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த 7வது மாதத்தில் நீங்கள் கொடுத்த உங்கள் வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி ராஜா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன கர்த்தர் ஐயா. ஆண்டவரே, அம்பாமுக்கு நன்றி. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகள் ஆறுகளையும் உண்டாக்குற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வனாந்திர போல சூழ்நிலை காணப்படலாம். ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகளை மாற்ற உங்களால் முடியும். நீங்கள் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்பா, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவைகளை நீங்கள் மாற்றி புதியவைகளை அப்பா உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்து புதியவைக்கான காரியங்களை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், சகலத்தையும் புதிதாக்கி உங்கள் பிள்ளைகளை மகிழ செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபித்து இந்த 7வது மாதத்தை உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோயா. உங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் புதிய வகைகளை செய்யுங்க, புதிதானவைகளை செய்யுங்க என்று சொல்லி அப்பா எங்கள் வாழ்க்கை வனாந்திரமாய் இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுங்க என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீங்கள் செழிப்பாய் மாற்றுவீராக. அன்றே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்வது நான் எனக்கு தெரியலே என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்கள் பிள்ளையுடைய இருதயத்தை கர்த்தர் அறிகிற தேவன். அப்பா அன்றே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்றே உமக்கு நன்றி ராஜா. அன்றே பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, அன்றே வழியே இல்லாத இடத்துல புது வழியையும் உண்டாக்க உங்களால் கூடுமே அப்பா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகள் காணப்படுவார்களானா அன்று புது வழிகளை இந்த மாதத்தில் நீங்கள் திறந்து கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கடக்க பண்ணுங்க, நடக்க செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை அப்பா இந்த 7வது மாதத்தில் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபித்து உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.